வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள்: மாணவர்களின் தேர்வு குறித்த அச்சத்தை போக்கும் பரீக்ஷா பே சர்ச்சா 7வது கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பீகார் மாநிலத்தில் அமைந்துள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வளர்ச்சியையும் மக்களின் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யும் என்று பிரதமர் கூறியுள்ளார். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைய சமுதாயத்தினர் தங்களது பங்களிப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் வாஸ்கடுவே சுற்றுலா தலத்தில் அசோக நினைவு தூணை நிறுவுவதற்கு இந்திய துணைத் தூதர் திரு சந்தோஷ் ஜா நேற்று அடிக்கல் நாட்டினார். 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 201 ரன் வித்தியாசத்தில் அமெரிக்காவை வென்றது. இனி விரிவான செய்திகள். மாணவர்களின் தேர்வு குறித்த அச்சத்தை போக்கும் பரீக்ஷா பே சர்ச்சா 7வது கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். புதுதில்லி பிரகதி மைதானத்தில் உள்ள பாரத் மண்டபத்தில் இன்று காலை 11 மணிக்கு நடைபெறும் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு நாடு முழுவதிலும் இருந்து 2,24,00,000 பேர் பதிவு செய்துள்ளனர். பரீக்ஷா பே சர்ச்சா கலந்துரையாடல் நிகழ்ச்சியை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மன் கி பாத் உரையில் தெரிவித்துள்ளார். கடந்த 7 ஆண்டுகளில் பரீக்ஷா பே சர்ச்சா நிகழ்ச்சியில் கல்வி மற்றும் தேர்வுகள் தொடர்பான பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இன்று நடைபெறவுள்ள கலந்துரையாடல் நிகழ்ச்சி குறித்து செய்தியாளர்களிடம் விவரித்த மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுபாஷ் சர்க்கார், ஒவ்வொரு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்தும் 2 மாணவர்கள் மற்றும் 1 ஆசிரியர் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் கௌரவிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். நாட்டின் பல்வேறு பகுதியில் உள்ள ஏகலைவா மாதிரி உறைவிடப் பள்ளி மாணவ மாணவியரும் காணொலி வாயிலாக இந்த பரீக்ஷா பே சர்ச்சா நிகழ்ச்சியில் பங்கேற்க இருப்பதாக இணையமைச்சர் திரு சுபாஷ் சர்க்கார் தெரிவித்தார். பீகார் மாநிலத்தில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள புதிய அரசு மாநிலத்தின் வளர்ச்சியையும் மக்களின் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நேற்று பதவிப்பிரமாணம் ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர்கள் திரு சாம்ராஜ் சௌத்ரி மற்றும் விஜய் சின்ஹாவுக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பீகாரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அரசு அர்ப்பணிப்பு உணர்வுடன் மக்களுக்காக சேவையாற்றும் என்ற நம்பிக்கை தமக்கு இருக்கிறது என்றும் திரு நரேந்திர மோடி நேற்று வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் நீதித்துறை சேவைகள் நாட்டின் கடைக்கோடியில் உள்ள மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் வைரவிழா கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், தற்கால சூழலுக்கு ஏற்ப புதிய சட்டங்களை கொண்டுவரும் முயற்சியில் மத்திய அரசு முழுவீச்சில் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டில் வலிமையான ஜனநாயகத்தை உச்சநீதிமன்றம் நிலைநாட்டியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் அனைத்து சட்டங்களையும் மாநில மொழிகளில் மக்கள் எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில் வெளியிடுவதற்கான முயற்சிகளையும் அரசு மேற்கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். வளர்ச்சி பெற்ற இந்தியாவின் அடித்தளமாக நீதித்துறை கட்டமைப்பு அமையும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் தற்போது பின்பற்ற வரும் பொருளாதார கொள்கைகள் பிரகாசமான இந்தியாவுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். உச்சநீதிமன்ற புதிய கட்டடத்திற்கான பணிகளுக்கு மத்திய அரசு 800 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். 2047 ஆண்டில் நாட்டு சுதந்திர நூற்றாண்டை கொண்டாடும் வேளையில் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்கான அடித்தளம் ஏற்கனவே அமைக்கப்பட்டுவிட்டதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் மாணவர்களிடையே கலந்துரையாடிய அவர், நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைய சமுதாயத்தின் தங்களது பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உலகின் அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்காக இளைஞர்கள் பாடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். உலகின் 5வது பெரிய பொருளாதாரமாக உருவெடுத்துள்ள இந்தியா சரியான கொள்கையுடன் திறமிக்க அரசு நிர்வாகத்துடன் வளர்ச்சிப்பாதை சென்று கொண்டிருப்பதாக கூறினார். அடுத்த 2 முதல் 3 ஆண்டுகளுக்குள் இந்தியா உலகின் 3வது பெரிய பொருளாதாரம் என்ற உயர்நிலையை எட்டிவிடும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையும் லட்சியமும் நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பதாகவும் திரு ஜெகதீப் தங்கர் கூறினார். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா 2 பங்கு பிரதிநிதித்துவத்தை நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் உறுதி செய்திருப்பதாக அவர் தெரிவித்தார். இதனால் பெண்களின் பிரதிநிதித்துவம் அதிகரித்து கொள்கைகளை வகுப்பது சிறப்பாக அமையும் என்றும் திரு ஜெகதீப் தங்கர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம்
25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. இந்திய இலங்கை வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக தொடர்புகளை வெளிப்படுத்தும் வகையில் அசோகர் தூணை அந்நாட்டின் வாஸ்கடுவே சுற்றுலா தலத்தில் நிறுவுவதற்கு அந்நாட்டில் உள்ள இந்திய துணை தூதர் திரு சந்தோஷ் ஜா நேற்று அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இரு நாடுகளுக்கும் இடையிலான கலாச்சாரம், பண்பாடு மற்றும் நாகரிக தொடர்புகளை இந்த அசோகர் தூவி வெளிப்படுத்தும் என்றும் தெரிவித்தார். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவு பல நூற்றாண்டுகள் வழிமுறை அடைந்துள்ளது என்றும் திரு சந்தோஷ் ஜா கூறினார். புதிய இந்தியாவை உருவாக்க பூர்வ குடிமக்களும் மீனவர்களும் அதிக அளவில் பங்களித்திருப்பதாக தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினத்தில் நேற்று நடைபெற்ற தமிழர் திருவிழாவில் பங்கேற்று பேசிய அவர், நாட்டின் பெரிய நகரங்கள், வணிக வளாகங்கள் அனைத்தும் கிராமப்புற மக்களின் அயராத உழைப்பில் உருவானவை என்று குறிப்பிட்டார். கிராமங்களில் உள்ள இளைஞர்கள் தகுதியும் திறமையும் கொண்டவர்களாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாகை மாவட்டத்தில் உள்ள பல கிராமங்களுக்கும் நேரில் சென்று ஆளுநர் பார்வையிட்டார். நம்பியார் நகரில் உள்ள அதிபத்த நாயனார் கோவிலுக்கு சென்று திரு ஆர்.என். ரவி வழிபட்டார். தென்காசி மாவட்டம் சொக்கம்பட்டி கிராமத்தில் நேற்று நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்த 6 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மத்திய தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மஜரா புனையபுரத்தில் உள்ள பெரியபாளையம் அருகே நேற்று அதிகாலை நேரிட்ட இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த 6 பேரும் உயிரிழந்தனர். சென்னையை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து புறப்படும் ஆம்னி பேருந்துகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் இடைத்தரகர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் உறுப்பினர் செயலர் திரு அன்சுல் மிஸ்ரா தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட புகார்களை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அமெரிக்காவை 201 ரன் வித்தியாசத்தில் வென்றுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் ப்ளூம்ஃபார்ட்டில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதல் களமிறங்கிய இந்தியா 50 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 326 ரன் எடுத்தது. குல்கர்னியின் சதம் மற்றும் முஷீர் கான் எடுத்த 73 ரன்னும் இந்தியாவின் வெற்றிக்கு வழிவகுத்தன. பின்னர் களமிறங்கிய அமெரிக்கா 50 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 125 ரன் மட்டுமே எடுத்தது. தமிழகத்தில் நடைபெற்று வரும் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் நடைபெற்ற வாலிபால் போட்டியில் தமிழகம் தங்கம் வென்றுள்ளது. ஹரியானா வெள்ளிப் பதக்கமும் ஆந்திர பிரதேசம் வெண்கலப் பதக்கமும் வென்றன. மகளிர் பிரிவில் மேற்கு வங்கத்திற்கு தங்கமும் தமிழகத்திற்கு வெண்கலமும் கிடைத்தன. மகாராஷ்டிரா 37 தங்கப்பதக்கங்களுடன் 109 பதக்கங்கள் பெற்று முதல் இடத்தில் உள்ளது. தமிழகம் 29 தங்கம், 18 வெள்ளி, 30 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 2வது இடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவுக்கு நேற்று மேலும் ஒரு தங்கப்பதக்கம் கிடைத்தது. எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்று வரும் இந்த போட்டியின் ஆடவர் பிரிவில் திவ்யன் சிங் இறுதிப் போட்டியில் உலக சாதனையுடன் தங்கம் வென்றுள்ளார். 21 வயதான திவ்யன் சிங் 253.7 புள்ளிகளுடன் இந்த சாதனையை படைத்துள்ளார். மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் சோனம் மஸ்கர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். புரோ கபடி லீக் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் ஜெய்ப்பூர், பெங்களூரு அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மற்றொரு போட்டியில் தமிழக அணி 50-34 என்ற புள்ளிகள் கணக்கில் மும்பை அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ஹரியானா பெங்கால் அணியையும், பாட்னா குஜராத் அணியையும் எதிர்த்து விளையாட உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்களின் தேர்வு குறித்த அச்சத்தை போக்கும் பரீக்ஷா பே சர்ச்சா 7வது கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பீகார் மாநிலத்தில் அமைந்துள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வளர்ச்சியையும் மக்களின் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைய சமுதாயத்தின் தங்களது பங்களிப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் வாஸ்கடுவே சுற்றுலா தலத்தில் அசோக நினைவு தூணை நிறுவுவதற்கு இந்திய துணைத் தலைவர் திரு சந்தோஷ் ஜா நேற்று அடிக்கல் நாட்டினார். 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 201 ரன் வித்தியாசத்தில் அமெரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.